கர்ஜனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 27/8/2026 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. இன்றைய திதி இன்று காலை 9:55 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி திதி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:20 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 2:20 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:20 வரை திருவாதிரை நட்சத்திரம், பின்பு இன்று புனர்பூச நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய சுபயோக சுபதினத்தின் தினசரி ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு நல்ல சுபமான நாள், மகிழ்ச்சியான நாள், தைரியமான நாள். இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ஜாதக பிரகாரம் வலுவாக இருப்பதினால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தீர்க்கமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் தள்ளி போட்டுட்டு இருந்த சில முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க. ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறு கவனம் தேவை. அது உங்கள் கைமீறி போகக்கூடிய விஷயம் இல்லை. என்னென்னா, சரியான நேரத்தில் சரியான உணவு, சரியான ஓய்வு. உணவிற்கு பின் இது மத்திய வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் தான் பொருந்தும். இள வயதுக்காரர்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. அவங்க பாட்டும் கடன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்கலாம். இன்றைக்கி பர்டிகுலர்லி ஸ்போர்ட்ஸ்மேன், இந்த விளையாட்டுத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, இதில் எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைக்கி அவங்களுடைய வீர தீரமான செயல்களை இன்றைக்கி செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கைகளோ அறிவுரைகளோ ஒன்றும் இல்லை. சுபாவமாக நேச்சுரலாக அது பாட்டும் ஃப்ரீயாக போகக்கூடிய ஒரு நாள். நல்ல மன உறுதி, திடமான தன்னம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றின நல்ல நல்ல முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நான் அடிக்கடி எல்லாருக்குமே, எல்லா ராசிக்குமே சொல்கிறது, முடிவுகள் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. வாழ்க்கை நமக்கு முன்னேறுவதற்கு நம்முடைய முடிவுகள் தான் மிக மிக முக்கியமான திருப்பு முனையும் காரணியும் ஆகும். அதில் பர்டிகுலர்லி ரிஷப ராசிக்காரங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை அவர்களுடைய ரொம்ப தெளிவான கூர்மையான முடிவுகள் தான் அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றும். அவங்க மட்டும் இல்லை, மற்றவர்களையும் சுற்றி இருப்பவர்களுக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒரு கைட்லைனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தனம் நல்லா இருக்குது. எதிர்பாராத நஷ்டங்கள் எதுவும் கிடையாது. எதிர்பாராத பண வரவும் எதுவும் கிடையாது. இன்றைக்கி உழைப்புக்கு ஏற்ற கூலி, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். நல்ல நாள். சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், பொதுவாக உங்கள் ராசின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி சந்திராஷ்டமம் உள்ள ராசி. அதில் புனர்பூசம் 3 பாதம் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அஷ்டமத்து சந்திரனோட தாக்கம் குறைச்சலாக கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. தன வரவில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களுடைய மனதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் சில புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயங்களையும் பண்ணணும். மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கும், அமைதியாக இருக்காது, சட்னு எரிச்சல் படுவீங்க, உணவில் ஒரு பிரியம் இருக்காது, குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத எப்பயோ நடந்த பழைய நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுட்டு அதனால் ஒரு ஆர்கியூமெண்ட்டு டெவலப் ஆகலாம். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் தான். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள்லேயே புனர்பூசம் 4ஆம் பாதம் இருப்பவர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டம் ஒரு சின்ன போர்ஷன். அதில் தவிர
பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 2 பேருக்கும் இன்றைக்கி 7ஆம் வீட்டு சந்திரன் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கணவன் மனைவி இரு பாலாருக்கும் இடையில் சிறு சிறு உரசல்கள் அல்லது மனத்தாங்கல்கள் வந்து மறையும். அது ரொம்ப பெருசாக இருக்காது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வரும், போகும். ஆனால் மற்ற விஷயங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு தன லாபம் கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். இந்த மாதிரியான கடல் வாணிபம் சம்பந்தமாக, மர்ச்சன்ட் நேவி, இந்த கடலில் போய் மீன் பிடித்து விட்டு வருபவர்கள், இந்த மாதிரியான கடல் சார்ந்த தொழில், சங்கு, அப்புறம் சில சிப்பி மாலை, இதில் எல்லாம் விற்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு யோகமான நாள். நல்ல வியாபாரம் நடக்கும். அதே மாதிரியே இந்த மர்ச்சன்ட் நேவியில் ஷிப்பில் போய் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்று ஒரு நல்ல உயர்வான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசி அன்பர்கள், இவங்களில் இன்னைக்கு சுபாவமாக 6ஆம் இடத்து சந்திரன் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறனை தருவார். 2வது விஷயம் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இன்றைக்கி சில அதிகாரமான பதவிகளில் இருக்கவங்க, உங்களை நோக்கி வரக்கூடியவர்கள், உங்களை விட ஒரு நிலை 2 நிலை கீழே வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட உங்களுடைய ஒரு அதிகாரமான ஒரு போக்கு காணப்படும். இதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாருமே மனிதர்கள் தான். அதனால் இன்றைக்கி உங்களுடைய வேறு ஏதோ ஒரு இடத்துல கிடைத்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு மன வருத்தம் அல்லது ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் அதை வெளிப்படுத்தாதீங்க. அது தேவையில்லாத பின் விளைவுகளை ஏற்படுத்தும். முக்கியமான கட்டத்தில் அவங்களோட தேவை உங்களுக்கு வரணும்னு இருக்கும் பொழுது அவங்க அதை பண்ணாமல் விட்டுருவாங்க. இதனால் உங்களுக்கு கொஞ்சம் இடைந்தல்கள் எதிர்காலத்தில் வரலாம். தனம் நல்லா இருக்குது, நல்ல பணம்லாம் வரும். ஆனாலும் உங்களுடைய அதிகாரம் பொறுப்போடு கலந்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய, அந்த அதிகாரம் ஆணவத்தின் அடிப்படையிலோ வேறு எங்கேயோ நீங்கள் அடைந்த ஏமாற்றத்தினால் அந்த ஒரு மன எரிச்சலை இவர்களிடம் காட்டுவதாகவோ இருக்கக்கூடாது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் ஒரு 68% 70% நல்ல பலன்களை கொண்ட ஒரு நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குழந்தைகளுக்காக நிறைய மனம் விட்டு செலவு பண்ணுவீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு அன்போடவும் ஆதரவோடவும் குழந்தைகள்கிட்ட பழகுவீங்க. இட்ஸ் அ வெரி ரீஅஷ்யூரிங் டே. அந்த குழந்தைகள் உங்களுடைய அன்பில் திளைப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரியே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நல்ல வலுவான பரல்கள் இருப்பதால் தசாம்சத்தில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தொழில் செய்வதற்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். நீங்கள் பாட்டு அமைதியாக உங்கள் நாளை கடத்திட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ வேறு ஒரு தகவல் மூலமாகவோ, இல்லை யாரோ உங்கள் வீட்டுக்கு வருகை புரிந்தோ, இல்லை உங்கள் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தோ ஒரு நல்ல தொழில் நிலை ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு தருவார். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், 4ஆம் வீட்டு சந்திரன் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியின்மையை தருவார். தாயார் வழி உறவுகளோட சிறு சிறு சலசலப்புகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய தாயார் வழி கசின்ஸ், சித்தப்பா, சின்னம்மா, பெரியம்மா பொண்ணுங்க, மாமா பசங்க, அந்த மாதிரி. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு இன்றைக்கி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களை விட அவங்க சின்னவங்களாக இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம். உங்களை விட பெரியவங்களாக இருந்தால் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அதையும் பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம். இதனால் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலம் வேண்டாம். 2வது, இன்றைக்கி இந்த வீடு வாகனம் பராமரிப்பு ஏதாவது பண்ணணும்னு இருந்ததுன்னா ரொம்ப கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களோட செலவு உங்களுடைய கவனக்குறைவால்
உங்களை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி இன்னும் அதிகமான செலவுகளை செய்ய வைத்து விடுவார்கள். அது வாகனம் ரிப்பேருக்கு போனாலும் சரி, அல்லது வீட்டில் சின்ன விஷயம்னு ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டீங்கன்னாக்கா அவங்க இன்னும் நிறைய வேலைகளை இழுத்து விட்டு ஏதாவது உங்களுக்கு செலவு வச்சுருவாங்க. கவனமாக என்ன ரொம்ப அவசியமோ அதை மாத்திரம் பண்ணினால் போரும். மற்றபடிக்கு உங்களுடைய மன உடல் ஆரோக்கியம், உணவு, குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட கசின்ஸ் கூட விட்டு கொடுத்து போங்க, அது நல்லது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது வந்து புதிய வாகனம் மாற்றுவது சம்பந்தமாகவோ, புதிய வீடு இடமாற்றம் சம்பந்தமாகவோ, காலி இடம் மனை வாங்குவது சம்பந்தமாகவோ, ஏதோ ஒரு விஷயத்தில் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது வந்து அமையும். இன்னைக்கு வந்து நீங்கள் அதற்காக நேரம் செலவு பண்ணி அந்த விஷயத்தை இன்றைக்கி பூர்ணமான ஒரு நல்ல முடிவு தீர்க்கமாக எடுப்பீங்க விருச்சிக ராசிக்கு. அதே மாதிரியே அதற்கான நிதி நிலைமை, நிதி உதவி உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்த விஷயத்துலேருந்து கரெக்டாக அமையும். மூன்றாவது, இன்றைக்கி வந்து நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல உறவு முறை, இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். அதிர்ஷ்டமான நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல தனம், நல்ல சேமிப்பு, நல்ல உணவு, இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் வந்து 4-5 பேருக்கு அட்வைஸ், 4-5 குடும்பங்களுக்கு அட்வைஸ், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 4-5 எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு அட்வைஸ், அந்த மாதிரியாக மற்றவர்களுக்கு வழிகாட்டும் அளவிற்கு உங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப சிறப்பாகவும் புத்தி சார்ந்ததாகவும் கேட்பவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகோலுவையாகவும் இருக்கும். அது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறத விட நம்ம முன்னேறிய வழிகளை நாம் உணர்ந்து அதை வார்த்தைகளாக தொகுத்து மற்றவர்களுக்கு சொல்லித்தரும் பொழுது அதனுடைய புண்ணியம், அதனுடைய உபயோகம் மிக மிக அதிகம். இந்த விஷயத்திலேயே இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும், நல்ல கௌரவம் உண்டாகும். உங்களுடைய புண்ணிய கணக்கில் இந்த ஒரு காரியமும் புண்ணியமாக சேர்த்து கொள்ளப்படும். இது உங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல வழி கொடுக்கும், நல்ல ஆதரவாக இருப்பார்கள். ஸோ நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசியில் தான் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. அதனால் மனது வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓடும். ஒரே நிமிஷத்தில் 10 விஷயங்களை பற்றி யோசித்து முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி மனம் பல்வேறு திசைகளில், பல்வேறு துறைகளில், பல்வேறு விஷயங்களில் செல்லும். அதை வந்து இன்றைக்கி உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு கான்செப்டே இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசுவீங்க, ஜம்ப் பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுடைய ஓவரால் ஆக்டிவிட்டீஸே உங்களை சுற்றி உள்ளவர்களால் சிறிது புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எப்பயோ ஒரு தடவை இந்த மாதிரி தான் நடக்கும். மனசு பரபரன்னு இருக்கும். ஆனால் உங்களுடைய இயற்கையான குணம் எதையுமே ஆற அமர யோசித்து செய்வது. இன்றத்தைய மனநிலையினால் ஒரு குளறுபடி உண்டாகும். இதை முன்னாடி பண்ணுறதா, இதை பின்னாடி பண்ணுறதா, ஒரு 4-5 இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா அதுலேயும் ஒரு ஆர்டர்லியாக போயிட்டு வர மாட்டீங்க. இந்த மாதிரியான சில குழப்பங்கள்னால சில தேவையில்லாத பிரயாணங்கள், அலைச்சல்கள், உணவு உண்பதில் நேரம் கடந்து உண்பது, இந்த மாதிரியான சில இடைஞ்சல்களை பார்ப்பீர்கள். ஆகையால் கூடுமானவரை இன்றைக்கி என்ன ஆர்கனைஸ்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரியே உங்களுடைய நாளை செயல்படுத்துங்கள். மனசை வந்து கூடுமான வரைக்கும் ரொம்ப அலப்பாயாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கும் நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள்,
விரயச்சந்திரன் கேட்கவே வேண்டாம். 12ஆம் வீட்டில் இருக்கார். தேவையில்லாத செலவுகள் எதையாவது ஒன்று பண்ண தூண்டுவார். இன்றைக்கி இந்த கும்பராசி பெண்கள் வந்து சிறு சிறு விபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாகனம் நிலைப்படி தாண்டுவது, கதவிற்கு இடையில் கை வைத்து மூடுவது, குழந்தைகளை கையாளும் பொழுது ஏற்படும் கவனக்குறைவுகள், எலக்ட்ரிக் கரண்ட், இதிலிருந்து வரக்கூடிய ஷாக், இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று கூர்மையான ஆயுதங்கள், கத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்க்ரூ டிரைவர், அருவாள், எதுவாக இருந்தாலும், கிராமத்து பெண்களாக இருந்தாலும் சரி, நகரத்தில் நல்ல மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நவநாகரீக பெண்களாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு ஒரு நகம் வெட்டி கொள்ளும் பொழுது கூட சதையும் சேர்த்து வெட்டி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். ஆண்களுக்கு வந்து பிரயாணத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் இன்றைக்கி. ஏன்னா 12ஆவது வீட்டு விரயச்சந்திரன் மனசெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவார். உங்களால் செய்கிற தொழிலில் கை என்ன பண்ணுது, கால் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க. மற்றபடிக்கு வந்து வேறு தனம் விரயம் இல்லை, வேறு நேர விரயம் இல்லை. இந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதி ஜாக்கிரதை முக்கியம். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு 11ஆவது வீட்டு சந்திரன் இன்றைக்கி உங்களையும் அறியாமலே, எவ்வளோ வயசு உங்களுக்கு ஆயிருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், இளமை காலத்தை கடந்தவர்களாக இருந்தாலும், உங்களையும் அறியாமல் ஒரு குழந்தைத்தனமான மனது அப்பப்போ எட்டி பார்க்கும். சின்ன குழந்தைகளோட போய் நிறையா விளையாடணும்னு தோணும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆசை போகும். அந்த மாதிரியான ஒரு குறுகுறுப்பான குழந்தைத்தனமான ஒரு நாள். ஆனால் இது வந்து உங்களுடைய வேறு எந்த விஷயத்தையும் பாதிக்காது. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சில சந்தோஷங்கள் வந்து நம்மளுடைய ஆயுள், ஆரோக்கியம், இது ரெண்டுத்தையுமே கூட்டும். அதனால் கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. என்னெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கோ, உங்கள் குழந்தைகளோட ஒரு விளையாட்டு பொருள்களை கூட எடுத்து நீங்களே ஆடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை திடீர்னு குழந்தைத்தனமான ஒரு மனதாக மாற்றும் மிக இனிமையான நாள். இது வந்து சில பேருக்கு ரொம்ப ரேராக தான் இந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். மற்றபடி இள வயதில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி டெம்பர்மெண்ட்டு ரொம்ப சீக்கிரம் மாறின்னு இருக்கும். ரொம்ப பிரின்சிபிள்டாக இன்றைக்கி டேவை ஆரம்பிக்கிறவங்க மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. இதுவே ஆப்போசிட்டாக காலையில் ரொம்ப கேஷுவலாக, ரிலாக்ஸ்டாக, சீரியஸான விஷயங்களை கூட ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறவங்க திடீர்னு மத்தியானத்துக்கு மேலே பயங்கர சீரியஸ் ஆகி எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவீங்க. தனம் நல்லா இருக்குது, உணவு நல்லா இருக்குது. பட் எந்த வயதினராக இருந்தாலும் மிக மிக அற்புதமான மனநிலையில் ரொம்ப மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். இன்றைக்கி எல்லாமே இனிமையாக முடியும். இனிமையான நாள். வாழ்த்து.